வேளச்சேரி தொகுதி வாக்காளர் பெருமக்களே, வர இருக்கின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் வேளச்சேரி சட்டமன்ற தொகுதியில் இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியினுடைய வேட்பாளராக, மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியினுடைய வேட்பாளராக போட்டியிடுகின்ற அன்பிற்குரிய தம்பி அசன் மௌலானா அவர்களுக்கு கை சின்னத்திலே வாக்களித்து வெற்றி பெறச் செய்ய வேண்டும் என்று உங்கள் ஒவ்வொருவரையும் பணிவோடு வேண்டுகிறேன். தம்பி அசன் மௌலானா அவர்கள் ஏற்கனவே உங்களால் ஒரு முறை சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டு இந்த தொகுதியிலே சிறப்பான முறையிலே பணியாற்றி உங்கள் எல்லோருடைய அன்பையும் நட்பையும் பெற்றவர் என்கிற வகையிலே மீண்டும் ஒரு முறை அவரை வாக்களித்து அவரை நீங்கள் சட்டமன்றத்திற்கு அனுப்ப வேண்டும் என்கிற அந்த வேண்டுகோளை உங்கள் மத்தியிலே அன்போடு வைக்க ஆசைப்படுகிறேன். தம்பி அசன் மௌலானா அவர்கள் நாளைய தமிழகம் சந்திக்க இருக்கின்ற நம்பிக்கை தருகின்ற நல்ல இளைஞர்கள் ஒருவர். தமிழ்நாடு இளைஞர் காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராக பணியாற்றியவர். அவருடைய தந்தை என் அன்பிற்குரிய சகோதரர் ஜே.எம். ஆரூன் அவர்கள் நாடாளுமன்ற உறுப்பினராக, சட்டமன்ற உறுப்பினராக பணியாற்றி தமிழக மக்கள் மத்தியிலே ஒரு மிகப்பெரிய செல்வாக்கை பெற்றவர். மதம், இனம், சாதி ஆகிய எல்லைகளை கடந்து எல்லா தரப்பு மக்களையும் அரவணைக்கக்கூடிய ஒரு மனித நேயராக, ஒரு பண்பாளராக எல்லோருடைய இடத்திலும் இடம்பெற்ற பெருமை என் அன்பிற்குரிய நண்பர் ஆரூன் அவர்களுக்கு உண்டு. கடந்த 50 ஆண்டுகளாக தமிழக அரசியலிலே பல்வேறு தலைவர்களோடு நெருக்கமாக பழகி தமிழக அளவிலும் அகில இந்திய அளவிலும் பல்வேறு தொடர்புகளாக வளர்த்து கொண்டு தமிழக இஸ்லாமிய சமூகத்தினுடைய ஒரு பெருமைக்குரிய அடையாளமாக தன்னுடைய வாழ்க்கையிலே தன்னை உயர்த்தி கொண்ட வரலாற்றை உடையவர் என் அன்பிற்குரிய நண்பர் ஜே.எம். ஆரூன் அவர்கள். அவருடைய வழித்தோன்றலாக, அருமாந்த புதல்வராக இந்த தினம் எங்கள் தலைவர் ராகுல் காந்தி அவருடைய ஆசியை பெற்ற வேட்பாளராக, நம்முடைய முதலமைச்சர் மாண்புமிகு தலைவர் ஸ்டாலின் அவர்களுடைய ஆதரவை பெற்ற வேட்பாளராக வேளச்சேரி தொகுதியிலே போட்டியிடுகின்ற அசன் மௌலானா அவர்களுக்கு கை சின்னத்திலே வாக்களித்து மிகப்பெரிய வெற்றியினை நீங்கள் தர வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். வேளச்சேரி பகுதி என்பது இன்றைக்கு சென்னை புறநகர் பகுதியிலும் சென்னையினுடைய வளர்ச்சியிலும் பெரும் பங்காகின்ற தொகுதி. இன்று இந்தியாவினுடைய மிகப்பெரிய தொழில் ஏற்றுமதி ஆகியவற்றுக்கு வழி செய்கின்ற மென்பொருள் பொறியாளர்கள், சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ், ஐடி செக்டார் தொழிலாளர்கள், அது சம்பந்தப்பட்ட தொழில்துறைகள் போன்றவும் மிகவும் வளர்ந்து செழிக்கின்ற இடமாக வேளச்சேரி இன்று வளர்ந்து வருகிறது. இன்று தமிழகத்தினுடைய மிகப்பெரிய கேந்திரமான பொருளாதார வளர்ச்சியை முன்னெடுக்கின்ற பகுதியாக இன்று வேளச்சேரி இருக்கிறது. அந்த பகுதியில் இருக்கின்ற சட்டமன்ற உறுப்பினர் எல்லோருடைய பிரச்சனைகளை உள்வாங்கி அதை அரசின் கவனத்திற்கு எடுத்து சென்று தகுதியான முறையிலே தீர்வு காணக்கூடிய ஒரு திறன்பெற்ற சட்டமன்ற உறுப்பினராக இருப்பதோடு மட்டுமல்லாமல் வரக்கூடிய அரசாங்கத்திலே செல்வாக்குள்ள சட்டமன்ற உறுப்பினராகவும் இருக்க வேண்டும். நாளை முதலமைச்சராக நம்முடைய தளபதி ஸ்டாலின் அவர்கள் அமரப்போகிறார் என்று சொன்னால் அவர்களை அந்த இடத்திலே அமர வைத்த பெருமை வேளச்சேரிக்கும் கிடைக்க வேண்டும். அப்படி கிடைக்கின்ற சூழ்நிலையில்தான் வேளச்சேரி பகுதிக்கு கிடைக்கின்ற பல்வேறு நன்மைகளை மிக வேகமாக பெற்றுத்தர முடியும். வேளச்சேரி பகுதியிலே வாழ்கின்ற வாக்காளர் பெருமக்கள் நடுத்தர வருமான வரம்பிற்குட்பட்டவர்கள், சமூகத்தினுடைய அத்தனை விழுமியங்களையும் விவரங்களையும் அறிந்தவர்கள், நாடு போகின்ற அரசியல் பாதையை தெரிந்து கொண்டவர்கள், உலகம் முழுவதும் நடக்கின்ற மாற்றங்களை தெரிந்து கொண்டவர்கள். இத உலக விவரங்களையும் அகில இந்திய தகவல்களையும் தமிழகத்தினுடைய பங்களிப்பையும் நன்கு தெரிந்து கொண்ட விவரம் தெரிந்த அந்த சமூகம் சார்பாக தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர் எவ்வளவு தூரம் ஆர்வத்தோடு பணியாற்ற வேண்டும் என்பதை நன்கு அறிந்தவராக இருக்கிறார். உலகம் மிகப்பெரிய மாற்றத்திற்கு உள்ளாகி கொண்டிருக்கிறது. அகில இந்திய அரசியலில் நாம் உற்று பார்க்க வேண்டிய பல முக்கியமான திருப்பங்கள் நடக்க இருக்கின்றன. நாடு முழுவதும் ஏற்பட்டிருக்கின்ற பொருளாதார வளர்ச்சியிலே தமிழகத்தினுடைய பங்கு மகத்தானது. ஏற்றுமதி வணிகத்திலும், உற்பத்தி துறையிலும், சேவை துறையிலும்
தமிழகம் மகத்தான பங்காற்றுகிறது என்று சொன்னால் வேளச்சேரி பகுதியிலே வாழ்கின்ற வாக்காளர் பெருமக்கள் அதற்கு ஒரு மிகப்பெரிய காரணமாக இருக்கக்கூடியவர்கள், அதற்கு மிகப்பெரிய ஆதாரமாக இருக்கக்கூடியவர்கள். இத்தகைய தொழில் முன்னேற்றத்திற்கு எதிர்காலத்தில் வருகின்ற அத்தனை சவால்களையும், அதற்கு வர இருக்கின்ற நெருக்கடிகளையும், அதற்கு ஏற்படக்கூடிய சிக்கல்களையும் புரிந்து கொண்டு அந்த நெருக்கடியான காலகட்டத்தில் தமிழகத்தையும் தமிழகத்தினுடைய தொழில்துறையையும் வழிநடத்துகின்ற புரிதலும் தெளிதலும் விவரம் தெரிந்த ஒரு தலைவர் ஆட்சியில் அமர வேண்டும் என்பதிலே உங்களுக்கும் எனக்கும் மாற்று கருத்து இருக்க முடியாது. கடந்த 5 ஆண்டுகளாக அத்தகைய மாபெரும் தலைவர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் என்பதை தன்னுடைய 5 ஆண்டு காலம் தன்னுடைய நிர்வாகத்தின் மூலம் நிரூபித்திருக்கிறார். தமிழகத்தினுடைய தொழில்துறையிலே எண்ணிலடங்கா புதிய முதலீடுகள் வந்திருக்கின்றன. ஒத்துழைப்பே தராத ஒரு ஒன்றிய அரசு, அரசாங்கத்தின் நிர்வாகத்தை தினசரி இடங்கள் செய்யும் ஒரு மாநில ஆளுநர், தமிழக முன்னேற்றத்தையும் தமிழகத்தை வளர்ச்சியும் விரும்பாத ஒரு மத்தியிலே ஆளுகின்ற ஒரு ஆளும் கட்சி, நமக்கு வேண்டிய நிதி ஒதுக்கீடுகளை முழுமையாக தர மறுக்கின்ற ஒரு பாஜக அரசாங்கம். இந்த சூழ்நிலையிலும் கூட தமிழக நிர்வாகத்தை மிக சிறப்பாக மிக வெற்றிகரமாக நடத்தி இருக்கின்ற பெருமை நம்முடைய தளபதி ஸ்டாலின் அவர்களுக்கு உண்டு. மதவெறி அரசியல், வெறுப்பு அரசியல், சமூகத்தை இரண்டாக பிளந்து அதன் மூலமாக அரசியல் ஆதாயம் தேடுகின்ற வகுப்புவாத அரசியலை முன்னெடுக்கின்ற பாஜகவினுடைய சதிவலைக்கு துணை போகின்ற அதிமுகவை முழுமையாக நிராகரித்து ஒட்டுமொத்த தமிழகத்தையும் ஒரே குடும்பமாக நேசித்து அத்தனை தரப்பு மக்களையும் ஒன்றாக இணைத்து அனைவருக்கும் முன்னேற்ற பாதையை தேடுகின்ற ஒரு நல்ல தலைவர் நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள். அவர்களை முதலமைச்சராக அமர்த்துகின்ற பணியிலே வேளச்சேரி மக்கள் பங்கேற்கின்ற அவர்கள் செய்து முடிக்கின்ற இந்த அற்புதமான பணிதான் வரக்கூடிய தேர்தலிலே நீங்கள் கை சின்னத்திற்கு வருகின்ற வாக்கு. அருமைக்குரிய தம்பி அசன் மௌலானா அவர்கள் செல்வாக்குள்ள இளைஞர், தமிழக காங்கிரஸ் கட்சி தலைவர்கள் மத்தியிலும் அகில இந்திய காங்கிரஸ் தலைவர்கள் மத்தியிலும் நல்ல அறிமுகத்தை பெற்றவர், நம்முடைய முதலமைச்சருக்கு மிக நெருக்கமான நட்பையும் தோழமையும் பெற்றவர், நல்ல ஆர்வமான அர்ப்பணிப்புள்ள இளைஞர். அவருக்கு கை சின்னத்திலே வாக்களித்து அவரை வெற்றி பெறச் செய்து பெருமை தர வேண்டும் என்று உங்கள் ஒவ்வொருவரையும் பணிவோடு வேண்டி விடைபெறுகிறேன். வாக்களிப்பீர், கை சின்னம்.